என்ன பண்றது? என் தலையெழுத்து எல்லாத்துக்கும் புள்ள குட்டி வந்துட்டா புள்ள வந்து உட்கார வச்சுக்கிட்டு வேலை செய்யுது, எல்லாம் பண்ணுதுன்னு. நான் வாங்கி வந்த வாரம் எப்படி புள்ள வந்தாலும் பயம் வந்தாலும் எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சு தொலைக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து யார்கிட்ட போய் சொல்றது? கவிதா, கவிதா எங்க போய் தொலைஞ்சாலா தெரியலையே. வேலை கண்டா மூளைக்கு போயிருவா. என்ன பண்றது? ஏங்கம்மா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் கத்துறேன்னா என்ன முடிச்சு கத்துறேன். எனக்குக்காவது எனக்கு இந்த பை பத்த மாட்டேங்குதுமா. வேற பை எடுத்து அந்த புளி போட முடியல. பை பத்தலையா? பை பத்தல. இங்க பாரு. உங்களுக்கு பத்த வைக்க தெரியலன்னு சொல்லுங்க. இப்ப நான் பத்த வைக்கிறேன் பாருங்க. இந்த பை பத்தல பாரு. வேற பை எடுத்துட்டு வா. இப்ப பாருங்க எப்படி பத்துதுன்னு. காட்டுங்க. அது காட்டுங்க காட்டுங்க. சேர் எல்லாத்தையும் பத்த வச்சிடலாம். வடக்கன் கம்முனு போயிரு. அப்புறம் அப்பன் மாவுளு கோயிந்தா ராமான்னு போலாமல்ல. தெரு. ஏமா நீங்க தாமா பை பத்தல நீங்க அதான் வந்து பத்த வச்ச. ஏன்னா பை பிடிக்கல. வேற பை பெரிய பை எடுத்துட்டு வரதுக்கா நெருப்பு குச்சி கொண்டு வர வைக்கிறேன். சேர முளைக்கு விட்டு போயிரு. வடக்கன் கம்முனு போயிரு. பைய பிடிக்கல, சின்ன பையா இருக்குது, பெரிய பையா கொண்டுட்டு வான்னு சொன்னா நான் எடுத்து வர்றேன். பத்துல நீங்க சரி அதான் பத்த வைக்கலான்னு கொண்டுட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? இது பிடிக்கலன்னு சொன்னா பெரிய பையத்தான் எடுத்து வரணும். அது கூட தெரியலையா? பத்துலன்னு சொன்னீங்க. நான் பாட்டுக்கு உள்ள ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டோன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயை கூப்பிடுறதுக்குள்ள நாமளே அந்த வேலை செஞ்சு விடலாம்னு. சரி அப்ப செய்யுங்க. இந்தாங்க அதுக்கு தானே காத்திருக்கிறேன். போய் வேலையை நீங்களே செய்யுங்க. நான் போயிட்டு வரேன். எப்படா சத்து கணக்கு உட்காந்துக்கலாம்.